ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, முருங்கைக்கீரை நிறைய இருக்குது. அதை வச்சு அருமையான ஒரு முருங்கை பொடி செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். முருங்கைக்கீரை நல்லா கீழே விழாத மாதிரி அப்படியே மரத்துலேருந்து டஸ்ட்டு படாத அளவுக்கு பறித்து வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அப்படியே இனுக்காக இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே அலசி எடுத்துக்கலாம். டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் இல்லையா, அலசி எடுத்துக்கலாம். இது அந்த மாதிரி இல்லை, உருவி எடுத்தாச்சு. உருவிட்ட பிற்பாடு தண்ணியில் போட்டால் சீக்கிரம் காயாது, அது ஒரு வாடை வரும். இந்த ப்ராசஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். சமைக்கிறது நம்ம தண்ணியில் போட்டு அலசிட்டு சமைக்கலாம். இதுக்கு தண்ணியில் இந்த மாதிரி உருவிட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டினோட ஒட்டிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 2 நாள் ஆச்சு கொண்டாந்து இந்த கீரை. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நிழல்லையே காயணும், கொஞ்சமும் வெயில் படக்கூடாது. ஃபுல்லாக நிழலில் காயணும். நல்லா காஞ்சிட்ட பிற்பாடு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா நிழல்லையே வச்சு காய வச்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். வெயிலெல்லாம் காய வச்சா இதில் உள்ள மருத்துவம் போயிடும். எவ்வளோ நாள் ஆனாலும் நிழலில் தான் காயணும். ஒரு 5 days ஆச்சு. 5 daysல இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 25 குண்டு மிளகா காம்பு எடுத்து வச்சுருக்கேன். காரம் நம்மளுக்கு ஏற்ற காரம் 25 போட்டிருக்கேன். எண்ணிக்கையில் 25. ஒரு 50 கிராம் வாங்கினாலே உங்களுக்கு அதிகமாக தான் வரும். எண்ணிக்கையில் 25 சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். தனியா ஒரு கை அளவு பொடி, 2 பொடி தனியா. இதுவும் ஒரு 50 கிராம் வாங்கினாலும் அதிகமாக. இந்த தனியா மிளகா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஏன்னா தனியா கொஞ்சம் நைஸாக அரைச்சாதான் தனியா சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக அளவு கடலைப்பருப்பு எல்லாமே உள்ளங்கை புடி கரெக்டாக சேருது இல்லையா, அந்த கணக்கு தான். இந்த மாதிரி பிடிக்கும்போது நல்லா எடுத்து பிடிக்கும்போது ஒரு பொடி 2 பொடி கடலைப்பருப்பு. அதுவும் எல்லாமே பொன்னிறமாக வரணும். ஏன்னா நம்ம அப்படியே தானே சாப்பிடுவோம். அதனால எல்லாமே நல்லா வரப்படணும். ஒன்று 2 பொடி எல்லாம் இந்த கலர் வந்துடும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். இது வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு கொஞ்சம் 1.5 பொடி எள்ளு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, எள்ளு நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது எள்ளு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டு, மனம் எல்லாமே. இந்த மாதிரி லைட்டாக பொரியுது பாருங்கள்.
சவுண்ட் வருதா? இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த பொடிக்கு மெயின் எள்ளு. இந்த எள்ளு வந்து நல்ல ஒரு மனம், டேஸ்ட்டு எல்லாமே எடுத்து கொடுக்கும். அதனால் சரிக்கு சரி நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்ட அளவுக்கு எள்ளும் போட்டிருக்கேன். நம்ம காய வச்ச இந்த முருங்கைக்கீரை லைட்டாக அந்த சூடு இருக்கு இல்லையா, கடை சூடு, சிம்மில் வச்சு லைட்டாக நம்ம காய வச்சது நல்லா ஒரு கண்டென்சி வந்துடுச்சு. லைட்டாக இந்த பச்சை வாடை இருக்கும் இல்லையா, கையாலேயே நம்ம சேர்த்துக்கணும். கரண்டி வச்சா நம்மளுக்கு சூடு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நல்லா கை வச்சு சூடு வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எல்லாமே நல்லா ஆறட்டும். நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட பூண்டு பவுட்ரு, பெருங்காய பவுட்ரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். அவ்வளோதான். தனியா ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கம்மியாக இருந்தாலும் இது நல்லா ரொம்ப பவுடராக அரைக்கணும். நல்லா ஒரு 2-3 வாட்டி அரைக்கணும். இப்போ மிளகாவும் தனியா, ஏன்னா நல்லா நைஸாக இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக. கொஞ்சம் இது குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் போட்டு குறைன்னு அரைச்சி, இது கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வறுத்த வேர்க்கடலை ஒரு வாட்டி நானும் கடையில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்தாச்சு. இது இந்த தோலோடு அப்படியே போட்டாச்சு. கூட இந்து உப்பு தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொடுத்து தேவையான அளவு உப்பும் வேர்க்கடலை அப்படியே கொஞ்சம் பிடிக்கும். வேர்க்கடலை நெல் இதெல்லாம் எண்ணெய் தன்மை கொண்டது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாரில் பிடிக்கும். நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். இதெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் பிடிச்சிக்கும், எண்ணெய் தன்மை உள்ளது. முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை ஸ்டெப்பாக போட்டு மொத்தத்தை வச்சாச்சு. முருங்கைக்கீரை பெருங்காயத்தூள் கார்லிக் பவுடர் இந்த மாதிரி பவுடராக விற்கும். ஏன்னா பூண்டு சேர்த்தா தான் இந்த பொடி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 100 ரூபா சில்லற ஒரு பாட்டில் இருக்குது. பாதி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பவுடரை தான் போட முடியும். அதில் நம்ம அப்படியே சாப்பாட்டில் போடுறதுனால
ஃப்ரெஷ்ஷாக நெஸ்கெல்லாம் போட முடியாது பூண்டு, அதனால் ட்ரை பவுடராக போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த வேர்க்கடலை, எள் இதெல்லாம் எண்ணெய் தன்மை உள்ளது. அதெல்லாம் கொஞ்சம் உண்டை கட்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா கலக்கணும். ஒரு 5 நிமிஷம் டைம் ஆனாலும் நல்லா கலக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா கலந்து வரும். கை வச்சும் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக செய்யலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும். நான் சாப்பிடும்போது அந்த உண்டை கட்டியாக இருந்துச்சுன்னா டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் கையை வச்சு நல்லா கையில் நம்ம பிசைஞ்சால் தான் அந்த உண்டெல்லாம் இருக்கிறது கையில் தெரியும். நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். சுட சுட சாப்பாடு 1 ஸ்பூனு நான் கையால் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா கையாலேயே நம்ம பவுட்ரு இப்போது கலந்து இல்லையா, அந்த கையாலேயே போட்டுக்கிறேன். இட்லி இந்த மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்லெண்ணெய், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான. அதுவும் முருங்கைக்கீரைன்னா ஒரு மருத்துவம் தானே. முருங்கைக்கீரை சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது, முருங்கைக்கீரையான்னுவாங்க. அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா கையாலேயே கலந்துக்கலாம். கை தான் மிகப்பெரிய ஒரு டூல்ஸ், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸ்பூனெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். கை உடனே சாப்பிட்றதுக்கு கை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டிஃபன் பாக்ஸ்னால் கரண்டி யூஸ் பண்ணிக்கணும். உடனே சாப்பிட்றது இந்த மாதிரி கை யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையோ அருமை. ஒரு வைட்டமின் டி, இ எல்லாமே நிறைந்தது ஒரு முருங்கைக்கீரை. அந்த கீரையை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எப்போ வேணாலும் அப்போ போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை அருமையான ஒரு முருங்கைக்கீரை பொடி. இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். முருங்கைக்கீரை ஒரு 5 நாள் நல்லா காஞ்சுது. அதாவது வெயிலில் வைக்கக்கூடாது, அதனுடைய மருத்துவம் போயிடும். நிழல்லையே காயணும், ஃபேன் காற்றுலையே காயணும். அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் கூட கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்போ நான் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், பகல் நைட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம். ப்ராசஸ் அந்த மாதிரி. இட்லிக்கும் தொட்டுக்கலாம், இந்த மாதிரி சுட சுட சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடும் நல்லா கலந்து டிஃபன் பாக்ஸும் வேலைக்கு போகிறவங்க டிஃபன் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீரை நிறைய ஒரு 3 கட்டு கீரை வாங்கினீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கீரை அதிகமாக இருந்தால் தான் இந்த கீரை சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வரும். அவ்வளோதாங்க. ஒரு முருங்கைக்கீரை வச்சு ஒரு அருமையான ஒரு முருங்கை பொடி பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக வரும். 25 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா போட்டிருக்கேன். எண்ணிக்கையில் 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா காரம் ஆகிடும். 25 நான் போட்ட பொருள் எல்லாத்துக்குமே 25 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த முருங்கைப்பொடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளவங்க பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.